பரிதாரத்தை பூசிக்கொள்ள அரண்மனைக்கு மீனாவை அழைத்தேன் சென்றபால் இதுவரை என்ன நடக்கிறது என்று ஒன்று மொத்த வெற்றி அந்த பொண்ணு நோய் பூச்சி போய் ஓட்டா நான் கொடுத்த சாபம் அது போயிட்டாளா அது சொன்ன பாரு அதுவும் வெற்றி தான் அருமையாக நம்ம ஆளு இளவரசர மயக்கி கையில் வச்சுங்கிறா என்ன சொன்னாலும் அவன் கேட்பான் இப்போ எல்லாம் போயிட்டாங்க ஏழை பெண்களுக்கு சாபம் கொடுத்தேன் பழித்து விட்டது ஆமா ஆமா இந்நாட்டு மன்னனை இளவரசரை ஆமா மீனா இடத்தில் மைக் வச்சுட்டா கைக்குள் அடக்கம் ஆமா அடுத்தபடியாக மன்னரு மகாராணிக்கிறாங்க உண்மைதான் என்ன பண்ண விளக்கமாக சொல்கிறேன் பெரியாலியா எங்க போய் கை வச்சுக்கிற பாரு இவ்வளவுதானே நான் பாத்துக்கிட்டு போ கச்சதமாக செய்து நீ வந்த தெரியலடா யாருன்னு நல்லா ஹேண்ட்ஸமா இருந்தாரு அப்படியா ஆமா ஆமா சரி பரவாயில்ல ஒரு ரோகம் இருக்குது எனக்கு என்ன பண்ற அந்த ஆள் எப்ப பாருங்க முந்தானி புடிச்சுப்படியா இருக்கிறான் பரவாயில்ல விடு உனக்கு ஜாலியா தான் இருக்கா தூக்கு மாத்திரை எடுத்து பாலை போட்டு காலத்து படுக்க வச்சுட்டு வந்துட்டேன் சரி விடு ஜாலியா இருக்க தை மாசம் வேற பனி வேற பெய்யுது ஐயோ ஒரே ஜாலியா இருப்ப போதும் இந்த ஒரு வேலை பண்ணது எனக்கு நல்லா இருக்குப்பா அதை விடு அவனுக்கு பெரிய வேலை விட்டு வச்சிருக்கா தூக்கம் மேலடா இதை விட பெரிய வேலை உனக்கு குட்டுக்கிறாரு தூங்க விட மாட்டேங்கிறான் என்ன அப்படி வேலை ஆமா அருமையான வேலை இப்பதான் என்ன இருக்குது மகாராணி மன்னர் இருக்கிறாரு ஓகே இவங்க ரெண்டு பேரும் மன்னரை போட்டு சொல்ல சொல்லிக்கிறாரு ஐயோ ஆமா அந்த பையத்துக்கு மகாராணி மேல போட்டு சொல்லிக்கிறாரு அதுக்கு நீ என்ன பண்ண போற எப்படிடா இது என்ன சரக்கு கொடுக்கறது மயக்கிறதா தான் நான் சொல்லிடுவேன் இது எப்படி நான் சாவடிக்கிறது ஏமா எதனா இப்பெல்லாம் நம்ம தான் பண்ணணும் சும்மா இருந்தா எப்படி அந்த ஆள் விட்டுக்குறானா இல்ல கத்தி எல்லாம் போயிட்டா நீ மகாராணி ஆக போற கத்தி எதுனா அந்த ஆள் மன்னர் ஆக போறான் நான் தளபதி ஆக போறேன் அது ஓகே செஞ்சுதான் ஆகணும் ஆமா ஆமா கத்தியா கத்தியில குத்துறா எல்லாரும் தெரிஞ்சு விடும் நீ வேற தூள் போட்டுலான்றியா அதில் போட்டாலும் தெரிஞ்சு விடும் இப்படி பண்ணலாமா எப்படியா இல்லை அப்படி பண்ணிடலாமா இல்ல இல்லை அப்படியே பண்ணிடலாமா அவனை தூக்கு மாட்டிட்டு இந்த மகாராணி போட்டோ எடுத்து பாக்கெட்ல வச்சு விட்டுடலாம் இதெல்லாம் இது எல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க எல்லாம் தெரிஞ்சு பிடிச்சி எல்லாம் அதை விட வேற எதனா ஐடியா பண்ணு இப்படி செய்யலாமா எப்படி அந்நாடிக்கும் மன்னருக்கு மகாராணியம்மா பால் எடுத்து போவாங்க பால் நீ பால் இன்னும் வாய் தர்றாங்க பால் ஐ லவ் யூ சரி இப்போ பால் எடுத்து போவாங்க நீங்க தொண நீங்க ஒண்ணு பேசுகிறீங்களா நான் அதுலயும் முக்கியமா துக்கறான் பாரு ஐயோ கடவுளே பிரசவமா என்னன்னு தெரியல நீங்க கொஞ்சம் சைலண்டா இருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்டா நீங்க ஒரு குரூப் மீட்டிங் ஒன்று போடுக்கிறீங்க அப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அம்மாவை செய்ய விடுங்கப்பா என்ன நீங்க இப்படி பண்றீங்களப்பா சரி விடு சரிம்மா இப்போ அந்த பால்ல நம்ம எப்படின்னா யாருக்கு தெரியாம விஷத்தை கலந்துடுறோம் சரி கலந்துட்டா அவரு செத்துருவாரு இந்த பையத்துக்கு மகாராணி மேல போட்டுருவோம் நம்ம தச்சுடுவோம் நீ சொல்றதுலாம் நல்லாதான் இருக்குது ஆனா பால்ல விஷம் கலக்கிறதுக்கு விஷம் வேணுமே விஷம் தானே விஷம் இல்லாத இடம் அது நம்ம கிட்டே ஒவ்வொரு கிலோ விஷங்குது அது எடுத்து நான் அவரு தடவை விட்டுலாம் கிடையாது விஷம் தானே நான் வாங்கின்னு வரமா உங்க அந்த கதை எங்க இருக்கு எல்லாம் இருக்குது ஆளுங்களாம் ரெடியா இருக்கிறாங்க நீ போ நான் எடுத்துன்னு நேரத்திற்கு பால் ஒரு கேடா இந்த பாலை வைத்து விட்டு போன அருந்து நீ கலடா நாளா கலக்க மாட்டேன் என்ன பார்த்தாங்கன்னா நான் ஆளை பாக்குறேன்
அத்தா குடிங்க. முதல் இரவென்று கொடுத்த பால் கடைசி வரையும் பால் கொடுத்து விழுப்பிய பழக்கப்பட்டவன். நீ கொடுத்தா நான் குடிக்காமல் இருக்க முடியுமா? நீ கொடுக்கும் பாலை நான் குடிக்கின்றேன். கொடு. நீ கொடுத்தது பால் தானே? குடிக்கும் போது என்ன விடுகிறது? அத்தா எழுந்துருங்க. என்ன ஆச்சு தெரியலையே. நல்லதாமா இருந்தாரா? என்ன திடீர்னு என்னாச்சு? அது என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன சாப்பிட்டான்னு தெரியல. ஆனா லாஸ்டா அந்த அம்மா தான் பால் குத்தாங்க. பால் குடுத்தா கூட என்ன செத்துருவாங்களடா? ஆமா குத்தாங்கம்மா. என்ன ஆச்சுன்னு தெரியலமா. அந்த பால் அந்த சொம்மத்தமா குத்தாங்க. பால் என்ன பாரு. என்னடா? பாரு. மோது பாரு என்ன பாரு. பல்ல வருது. விஷமா? ஆமா. இல்லம்மா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் அந்த அம்மா மேல. என்ன சந்தேகம்? எவனோ ஒருத்தன் வரான், தலையில் துணி போட்டு இந்த அம்மா பாக்குறான், பேசுறான், போறான். ஏதோ நடந்துக்குது. அவங்க கணேசில போட்டு தட்டுக்கிறாங்க. அடி பாவி, எங்க அப்பா பால்ல விஷம் வச்சு கொண்டு பாவி நீ நல்லா இருப்பே நீ. அடி பாவி நானும் அடி. மகளே இந்த தாய் அதை தவறு செய்யல இல்ல, இதுதான் எப்பவுமே சொல்றேன். இது போல ஆளுங்க சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கூடாது. ஐயோ நாளா தரமா வந்தா பொண்ணு வராங்க தான் தேடுவா. காலி ஒண்ணு சொல்றீங்களா? மாட எதை மாட நாங்களா போய் சொல்லுமா? ஒரு சின்ன பையனை அடிக்கடி 6 மணிக்கு வந்து போறான். முக்காடு போட்டு வரான். குட்டிட்டு சின்ன பையன்
டேய் இவன் தான். இந்த ஆள் இல்ல இந்த ஆள் இல்ல ஏய் இவன் தான்டா. இந்த ஆள் இல்ல நான் ஒரு நாள் பார்த்தது இவன் தான். இந்த ஆள் இல்ல ஏய் என்னடா நீ தாலி ஆக்குற? நம்ம ஆள் வேலைக்காரு நம்ம நாட்டு வேலைக்காரு அவன் வேற ஆள் ஆனா இவன் கூட அரண்மனை உள்ள போனா அவரு அந்த அந்த ஆளு எப்படி இருப்பான்? இந்த எம்ஜிஆர் படத்தில் பாத்துக்கிறியா குண்டு மண்ணின்னு ஒருத்த வருவான் நான் பார்க்கல. அதே மாதிரி இருப்பான் ஆளை பாக்கணுமா நான் பாத்துக்கிறேன் அந்த ஆளு இங்க தாங்கிறான் எங்க ஏய் வாடா. பாப்பா என்னடா முன்னாடி இவனால நாடிட்டு வாங்கனே. யார் கொலை பண்ணாங்கன்னு முக்கியம் இல்லையா? அது கொலை பண்ண வேற இவனா முக்கியம் வந்துட்டாங்க நீ போப்பா ஏன்டா இதனால கூட லவ் பண்ணல இவங்க ரெண்டு பேரும் ஓடி போறது. ஆடா அதை விடுமா அப்புறம் இந்த ஆளு பூச்சி மாட்டு நீ போப்பா அவளோட பிரச்சனை தானே. நீ போ உன்னாச்சு அடி பாவி தூக்கு முதல்ல நாத்த அடிக்கிருப்பாரு அப்புறமேட்டு பேசிக்கிறேன் சின்ன வயசுல என்ன பாவம் பண்ணாரு இந்த சின்ன வயசுல எங்க அப்பா தரன் பண்ண மகாராணி ஆக்கத்துக்கு தவறா அந்த தவறு நீ செய்யல வேற யாரு செஞ்சிருப்பாங்க பால் நீ தான் கொடுத்துருக்க அந்த பால் நீ தான் வாய மூடி போதும் வேணாம் மினிக்காத மினிக்கிற மாதிரி நினைச்சு நான் அப்பவே எவனா கூட தொடர்பா இருந்தது என்னுடைய அப்பாவை சாவடிப்பேன் நல்லா இருப்பேன் நாடோடி நாயே வாய மூடு மூடுமா அண்ணா நம்ம அப்பா இறந்துட்டாரா இருக்கிறியா அண்ணா நான் என்னென்ன செய்வேன் எங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு ஓடியா அதெல்லாம் ஒரு தங்கச்சி என்ன போயிட்டு ஓடின்னு சொல்றியா அண்ணா கொண்டாடி போச்சுன்னு கஷ்டத்தில் இருக்கிறாருமா அவருக்கு அதே ஒரு பித்தா அப்பா இறந்துட்டாரு அது கூட தெரியாது அந்த மயத்தில் இருக்கிறார் எங்க அண்ணன் இந்த பக்கம் எங்க அப்பா என்ன அனாதையாக்கி விட்டு என்னப்பா செய்யுங்க தாய்க்கு தாயா நாங்க நினைச்சுமே அப்பாவி இந்த மாதிரி செய்வான்னு நினைக்கிறேன் நீ நல்லா இருப்ப நீ நாசமா முடி ஒரு நாடு தாய் அடிக்கிறியாடி தாயா நீ இவன் என்னென்ன பண்ண